காசு பணம் நகை எல்லாம் இருக்கும், ஆனா நமக்கு மன நிம்மதியும் ஒரு பிடி சாதம் போட்டு சாப்பிட்ற நிம்மதி இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் இறைவா கொடுக்குற? அந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு பணம், பதவி, மன அமைதி இது மூணும் தர்றதுதான் இந்த பௌர்ணமி. இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு நம்ம வேண்டுறத, தொழில எனக்கு ஒண்ணுமே முடியலம்மா, தொழில் எனக்கு முன்னேற்றம் வரணும், அதுக்கப்புறம் செல்வம் எனக்கு தங்க நகையே சேர மாட்டேங்குதுமா, பொழுதனைக்கு நான் தங்கத்தை அடமான வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, அடுத்தது வியாபார விருத்தி ஆகணும். அப்ப இதையெல்லாம் இந்த அன்ன அபிஷேகத்தை பார்க்கறது, அண்ணா அந்த இறைவனை பார்க்கறதுனால நமக்கு இதெல்லாம் விருத்தி பண்ணி கொடுக்கும். வீட்டுல இருந்து நம்ம பண்ணி அழகு பண்ணி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி நம்ம 21 முறை வெறும் சதாசிவா போற்றி, சங்கரா போற்றி, மகாதேவா போற்றி, கைலாயநாதனே போற்றி, கார்த்திகையின் தந்தையே போற்றி, கணேசனின் தந்தையே போற்றி, பார்வதியின் பதியே போற்றி, இப்படி கங்கையை தலையில் சூடியவனே போற்றி, என்ன வார்த்தை நம்ம மனதுல இருந்து இப்ப எழுத்து வடிவமா நம்ம படிக்கிறதுக்கும் மனதுல இருந்து நம்ம சொல்றதுக்கும் அதுல உயிர் ஆற்றல் இருக்கும், உயிர் ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலோட நம்ம யார் கையில, உங்க கையில லிங்கம் இருக்கா இல்ல சிவனோட படம் இருக்கா, எது இருந்தாலும் நித்தமே அன்னத்தை அப்படி வச்சு பூஜை பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லம்மா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். அத கண்குளிர எல்லாரும் பாருங்க. எல்லாரும் ஓடி போயிட வேணாம். வீடு எப்போதான் இருக்கு, நமக்கு எப்போதான் வேலை இருக்கு, எப்போதான் நமக்கு கவலை இருக்கு, எப்போதான் நமக்கு இன்னும் என்ன இருக்கு, அவசரமான என் பிள்ளை வந்துருவான், என் பொண்ணு வந்துருவா, என் பேரை வந்துருவான், பேத்தி, இப்படி நம்ம அவசரமான ஒரு வாழ்க்கையை நடத்துறோம். ஆனா ஒரு கோயில் வந்தோம்னா மன அமைதி, மன தெளிவு. எப்போ வரீங்களோ அப்ப நான் வர லேட் ஆகுமா வீட்டிலே சொல்லிட்டுவாங்க, ரொம்ப தூதுன்னு வராதீங்க. அதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன், ஒரு எட்டு பார்க்கறதுக்கு படைச்சவனை பார்க்க நம்ம இன்னும் ஒரு எட்டு பார்க்கணுமா? நம்ம எப்படி பார்க்கணும் இறைவனை? மனதார மனம் ஒன்றி, இறைவா நீதான் என்னை படைச்ச, என்னை இந்த நிலைக்கு வச்சு நிற்கிறது நீதான், அப்ப நான் என்ன பண்ணணும், உனக்கு மானசீகமா பாக்குறேன், நான் என் தலையை அப்படியே சமர்ப்பணம் பண்றேன், எனக்கு இருக்கிற அத்தனையும் உனக்கு தெரியும், உனக்கு தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது, நீ எனக்கு என்ன பண்ண, அருள் புரி, என் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்று, என் மனதிற்கு நிம்மதியை தான். சரணாகதி. இன்னைய பொழுதுக்கு பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க, சிவபெருமான வச்சுன்னு இருக்கிறவங்க, அன்னாபிஷேகத்தை பார்க்கிறவங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஒரு டைரியில போய் எழுதுங்க. இல்ல இன்னைக்கு இந்த வெத்தலையும் ₹1 மடிச்சு வைக்கிறீங்க, அதோட எழுதி வைங்க உங்க காரியம் என்னன்னு. இன்னைக்கு இறைவனை இந்த வேர்க்கலை மடசாமியில இருந்து நம்ம அந்த காசிநாதரை பார்த்துட்டு எடுத்துட்டு போய் வைங்க. அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த வருஷம் இதே அன்னாபிஷேகத்துக்கு எடுத்து பாருங்க, மாறி இருக்கும் வாழ்க்கை. நான் பொய் சொல்லலைங்க, என் வாழ்க்கை மாறியது. அப்ப எல்லார் வாழ்க்கையும் மாறும், எல்லாருக்கும் இறைவன் அந்த அருளை புரிவான். அப்ப என்ன கொடுக்கணுங்க? மனதை கொடுங்க, அன்பை கொடுங்க, கருணையை கொடுங்க. மனம் என்பது மகா சக்தி.